வெல்கம் டு யோக சித்ரா வீடியோஸ். அயோத்தியிலிருந்து புறப்பட்டு பிரயாக்ராஜ் வந்துட்டோம். இப்போ காலையில் திருவேணி சங்கமம் குளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாகி போயிருக்கோம். இந்த நதியை கண்ணுக்கு தெரிஞ்சு 2 நதி வரும், கங்கையும் யமுனையும். 3வது நதி கீழே பூமிக்குள்ளார இருக்குது, சரஸ்வதி. இந்த 3 சேர்ற இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போகிறோம். எல்லாருமே அந்த 2 போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. போட்டில் போய் அந்த 2 நதி சேர இடத்துல இறக்கி விடுவாங்க. தம்பதி சகிதமாக அங்கே குளிக்கிறது ரொம்ப விசேஷம் ஆச்சுங்களா. அடுத்ததாக திருவேணினாக்கா கண்ணுக்கு வேணினா சடை, திருவேணினா சடை பின்னினாக்கா 3 டிப்பு இருக்கும், பின்ன 2 தான் தெரியும். அது மாதிரி மேலே நதி 2 தான் தெரியும், கீழே 1 இருக்குது. திரிவேணி சங்கமம். அதனால அங்கே எந்த ஒரு இது இல்லாமல் பகவானை நினைச்சு நமக்கு சீக்கிரமா முக்தி கொடுறான்னு வேண்டி அங்கே குளிக்கிறது ரொம்ப விசேஷம் சரிங்களா. இதுதான் அங்கே மெயின். இது தனுஷ்கோட்டில் இருந்து மணல் எடுத்துட்டு வந்தாக்கா பிந்து மாதவா சேது மாதவான்னு சொல்லி ஒரு 3 தடவை அந்த மணல் அங்கே போடணும். ஐதீகம் அப்படிதான். ராமேஸ்வரம் தனுஷ்கோட்டி போயிட்டு வந்தவங்களுக்கு அது, போகாதவங்களுக்கு தேவையில்லை. அதனால முக்கியமான இடம் சங்கமம். இந்த இடம் பெரிய இடம், பாருங்க தெரியும். ஆத்துக்குள்ளார இறங்கும் பொழுது ஜாக்கிரதை, தண்ணி ரொம்ப கம்மியா போகுது. அதாவது அகலம் 150 மீட்டர் அகலமா இருந்தது, இன்னைக்கு வெறும் 30 மீட்டர் அகலம் தான் இருக்குது. அதனால அவ்வளவு குறைஞ்சிடுச்சு. குளிக்க போகும்பொழுது ஜாக்கிரதை. மெயின் இடம் இது. இந்த இடத்துல குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அலகாபாத் இப்படிதான் இருக்கு. இங்கதான் கோயில். தண்ணி முன்னெல்லாம் நிறைய இருக்குமா, இப்ப கம்மியா இருக்கு. பாலம். இந்த தண்ணி இது தமிழ் கடவுள் கோயிலும். இந்த கோட்டை இது தண்ணி அந்த ஆண்டு இந்த ஆண்டு வரைக்கும் கோட்டை வரைக்குமே தண்ணி வந்துடும்.